அது சரியா 1995 டிசம்பர் 25 அந்த வருஷத்தோடைய கிறிஸ்மஸை உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் வெகு விமர்சையா கொண்டாடிக்கிட்டு இருந்த தருணம் அது. ஆனா அமெரிக்காவில் விஸ்கான்சின் மாகாணத்துல யூக்ளேர் என்ற பகுதியில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற மோனிகாவுக்கு மட்டும் அந்த கிறிஸ்மஸ் கொஞ்சம் சேடான கிறிஸ்மஸ் அமைய ஆரம்பிக்குது. அதற்கு காரணம் என்னன்னா, இவங்களுடைய ஆசை மகளான 13 வயது நேர்ந்த ஜெசிகா கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி காணாம போயிட்டாங்க. நீண்ட நாட்கள் வரைக்குமே தன்னுடைய மகள் எப்படியாவது வீட்டுக்கு வந்துருவா அப்படின்னு ஆர்வத்தோடைய வாசலை எட்டி எட்டி பார்த்த அந்த அம்மாவுக்கு ஒரு பெரும் ஏமாற்றம் மட்டும்தான் காத்துக்கிட்டு இருந்துச்சு. இதன் காரணமா தான் அந்த வருஷத்தோடைய கிறிஸ்மஸ்மே தன்னுடைய குடும்பத்தார்கள் கூட ஏதோ கொண்டாடினா போதும் அப்படின்ற மனநிலையோட தான் அந்த கிறிஸ்மஸை கொண்டாடி இருக்காங்க. இதை தவிர அன்றைய தினம் அங்க இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு மண்டியிட்டு ஜீசஸ் கிட்ட பிரேயர் பண்ணி என்னுடைய மகளை எப்படியாவது என்கிட்ட திருப்பி அனுப்பிடு அப்படின்ற மாதிரி வேண்டி இருக்காங்க. பட் அவங்களுடைய வேண்டுதலுக்கு இணங்க கொஞ்ச நாட்கள்லயே மோனிகாவுக்கு ஒரு மர்மமான ஒரு போன் கால் ஒன்று வந்திருக்கு. அன்னைக்கு அந்த மர்மமான ஃபோன் கால் பண்ணது யாரா இருக்கும்? ஜெசிகா எங்கே தான் போனாங்க, எப்படி தான் காணாமல் போனாங்க, ரிட்டன் அவங்க வீட்டுக்கு வந்தாங்களா இல்லையா, இந்த அப்பா அம்மாவால் ஜெசிகாவை கண்டுபிடிக்க முடிஞ்சதா இல்லையா? 1995 நடந்த ஒரு மர்மமான சினிமா படத்தை எல்லாம் மிஞ்சக்கூடிய ஒரு திகில் நிறைந்த சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். யூடியூப்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சரியா வரலனா நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்க வீடியோ ரிலீஸ் ஆனதுமே நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் எந்த வீடியோமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜெசிகா காணாம போனது 1995. இந்த நேரத்தில் அவங்க அப்பா அம்மா 2 பேரும் டிவோர்ஸ்டு பேரண்ட்ஸுங்கிறதுனாலையும் ஜெசிகாவுடைய கஸ்டடி முழுக்க ஜெசிகாவுடைய அம்மாவான மோனிகா கிட்ட இருந்ததுனால வீக்கெண்ட்ல மட்டும்தான் தன்னுடைய அப்பாவான டெல்ல இவங்க அடிக்கடி போய் பார்த்துக்கிட்டு வருவாங்க. மேற்கொண்டு தன்னுடைய அப்பா அம்மா 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழலாம் அப்படின்ற ஒரு கவலை அவங்களுக்குள்ள இருந்தாலும் வேற எதுலையாவது கான்சென்ட்ரேஷன் பண்ணணும், அதுல இருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தன்னை ஸ்போர்ட்ஸ்லயும் ஆர்ட்ஸ் சம்பந்தமான விஷயங்கள்லயும் ஈடுபடுத்திக்கிறாங்க. இப்படி அவங்களுடைய லைஃப் நல்லா ஸ்மூத்தா போய் இருந்த நேரத்துல தான் இவங்க காணாம போவதற்கு 4 வருடத்திற்கு முன்னாடி சரியா 1995 ஜெசிகாவுடைய வீட்டுக்கு பக்கத்துல ரயன் அப்படின்ற ஒரு பையனுடைய குடும்பத்தார்கள் வந்து குடியேறாங்க. இந்த ரயன் கூட தான் இந்த பொண்ணு ஒன்னா சேர்ந்து ஸ்கூல் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இவங்களுடைய ஸ்கூல்லையுமே எந்த பிரச்சனையுமே இல்லாம நல்லா போய்கிட்டு இருந்த நேரத்துல அந்த ஸ்கூலுக்குன்னு ஒரு டீச்சர் எய்ட் ஜாப்புக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. டீச்சர் எய்ட் ஜாப்னா அங்க இருக்கிற டீச்சருக்கு அசிஸ்டண்டா வேலை பார்க்கக்கூடிய ஒரு டீச்சர் போஸ்டிங் தான் ஒரு ஆளுக்கு போட்டிருந்திருக்காங்க. அந்த டீச்சர் அங்க இருக்கிற ரைட்டிங் கிளப்லயும் வேலை பார்க்கறதுனால இந்த ஜெசிகா நல்ல ரைட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாராட்டி அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இப்படியே ஜெசிகா தன்னுடைய திறமையை வளர்த்துக்கிட்டே வந்த நேரத்துல தான் ஜெசிகாவுடைய அம்மாவான மோனிகா கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, ஜெசிகா தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம முழுக்க அந்த டீச்சர் கூடயே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே வராங்க. இதனால கவலை அடைந்த மோனிகா டைரக்டா அந்த டீச்சர் கிட்ட போயிட்டு என்னுடைய மகளை நீங்க அப்ரிஷியேட் பண்றதெல்லாம் ஓகே தான், அதுக்குன்னு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே பிரிச்சு விட்டுட்டு நீங்களே அவ கூட அதிக நேரத்தை ஸ்பெண்ட் பண்றீங்க, இது எனக்கு சரியா படல, அதனால என் மகள் கூட பழகுறத நீங்க நிப்பாட்டிக்கோங்க அப்படின்ற மாதிரி கண்டிச்சிருந்திருக்காங்க. ஸோ இந்த விஷயம் நடந்ததுனால அந்த டீச்சர் அந்த ஸ்கூலை விட்டு வெளியில போயிருந்திருக்காரு. அதே சமயம் இந்த வீட்டுக்கு பக்கத்துல, அதாவது ஜெசிகாவுடைய வீட்டுக்கு பக்கத்துல 4 வருஷத்துக்கு முன்னாடி ரயனுடைய குடும்பத்தார்கள் வந்தாங்கல்ல, அவங்களுமே அந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற ஒரு இடத்துக்கு குடி போயிருந்திருக்காங்க. இப்ப எந்த ஃப்ரெண்டுமே இல்லாத ஒரு சிச்சுவேஷன்ல தான் இந்த ஜெசிகா தன்னுடைய ஸ்கூலுக்கே போயிருந்திருக்காங்க. இப்படி ஜெசிகாவுடைய நாட்கள் போய்கிட்டு இருந்த நேரத்துல தான் அந்த ஒரு நாள் ஜெசிகாவுடைய வாழ்க்கையில கிராஸ் ஆக போகுது. அன்னைக்கு சரியா செப்டம்பர் 15, 1995 வீக்கெண்டுங்கிறதுனால தன்னுடைய அப்பாவை பார்க்க போறது தான் ஜெசிகாவுடைய பிளானா இருந்திருக்கு. அதன் அடிப்படையில் தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லிட்டு அன்றைய தினம் தன்னுடைய அப்பா தங்கி இருக்கிற வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. அந்த வீட்டுக்கு போன 2 நாட்கள்லயே ஜெசிகா காணாம போயிட்டாங்க அப்படின்ற செய்தி தான் மோனிகாவுக்கு கொஞ்ச நாட்கள்ல வர ஆரம்பிக்குது. தொடர்ந்து ஜெசிகாவும் ஜெசிகாவுடைய அப்பா அம்மாவும் பல இடங்கள்ல
தேடி பார்க்குறாங்க. ஜெசிகாவை பற்றி போலீஸ் கிட்டையும் தகவல் கொடுத்து அவங்களுமே தேடி பார்க்குறாங்க. ஆனால் ஜெசிகா எங்கே போனாங்க, என்ன ஆனாங்க அப்படின்ற எந்த தடயத்தையுமே அவங்களால கண்டே பிடிக்க முடியல. இப்படி இவங்க பரபரப்பாக தேடிக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் ஜெசிகா கிட்ட இருந்து ஒரு லெட்டர் ஒன்று வந்திருக்கு. அந்த லெட்டரில் என்ன இருக்குன்னா, நான் எனக்கு பிடிச்ச ஒரு ஆள் கூட ஓடி போயிட்டதாகவும், என்ன இனிமேல் யாரும் தேட வேண்டாம், தேடியும் வந்துடாதீங்க, நான் இனிமேல் வீட்டுக்கு வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி எழுதியிருந்திருக்காங்க. இதை பார்த்த ஜெசிகாவுடைய அம்மாவான மோனிகாவுக்கு மட்டும் தன்னுடைய மகள் எப்படி எழுதுவா, எந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்துவா, இதை தவிர எந்த எமோஷனலில் இருந்தால் எப்படி எழுதுவா அப்படிங்கிறது நல்லா தெரியும். ஆனால் அங்கே எழுதியிருக்கிறத பார்க்கும்போது யாரோ இன்னொருத்தர் சொல்லி கொடுத்தா எந்த மாதிரி எழுதுவாங்களோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இது எனக்கு சரியா படலை. என்னுடைய மகள் கண்டிப்பாக ஓடி போயிருக்கலாம் சான்ஸ் இல்லை, யாரோ கடத்தி இருக்கணும் அப்படின்னு தான் நினச்சிருந்திருக்காங்க. பட் அவங்க நினச்ச மாதிரியே ஜெசிகாவுடைய அப்பா ஒரு ஷாக்கிங்கான ஸ்டேட்மெண்ட்டாக அந்த அம்மா கிட்ட சொல்கிறாரு. டெல்லுடைய வீட்டுக்கு ஜெசிகா வந்ததுக்கு பிறகு அடுத்த நாள் புக் எழுதுறது சம்பந்தமா ஒரு பப்ளிஷரை மேடிசன் என்ற பகுதிக்கு பார்க்க போறதாவும், அதுக்கு பக்கத்து வீட்டுக்காரரையும் அழைச்சிட்டு போறதாவும் தான் ஜெசிகாவுடைய பிளானா இருந்திருக்கு. அதன் அடிப்படையில் அடுத்த நாள் இவங்க 2 பேரும் அந்த வீட்டை விட்டு கிளம்பி போனதாகவும், அதுக்கப்புறம் 2 பேருமே ரிட்டர்ன் வரல அப்படின்ற ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்லி இருந்திருக்காரு. அப்போ மோனிகா டெல் கிட்ட எந்த ஃப்ரெண்டு கூட போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுமே ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிருந்திருக்காங்க. இப்போ 10 செகண்ட் நான் டைம் தரேன். அந்த ஃப்ரெண்டு யாரு அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு வாங்க. அந்த ஃப்ரெண்டு வேற யாரும் இல்லை, ஜெசிகாவுடைய ஸ்கூல்ல ரைட்டிங் கிளப்ல வேலை பார்த்த அதே டீச்சர் தான். இந்த டீச்சர் யாருன்னா, ஜெசிகாவுடைய வீட்டுக்கு பக்கத்தில் 4 வருஷத்துக்கு முன்னாடி ரயனுடைய குடும்பத்தார்கள் வந்தாங்கன்னு சொன்னல, அந்த ரயனுடைய அப்பா தான் அந்த டீச்சர். அந்த அப்பாவுடைய பேரு ஸ்டீவன் ஆலிவர். இந்த ஸ்டீவன் ஆலிவர் கிட்ட தான் மோனிகா வந்து தன்னுடைய மகள் கூட இவர் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றாரு, ஏதோ சரியா படாததுனால நீங்க என் மகள் கூட பழக வேண்டாம் அப்படின்னு சொன்னதுமே அவர் இமிடியேட்டா வேலையும் கேன்சல் பண்ணிட்டு அந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு நேரடியா ஜெசிகாவுடைய அப்பாவான டெல் எந்த இடத்துல தங்கியிருக்காரோ அந்த வீட்டுக்கு பக்கத்திலேயே வந்து குடியேறி இருந்திருக்காரு. ஏன்னா ஜெசிகா எப்போதுமே வீக்கெண்ட்ல அவ வீட்டுக்கு வருவா அப்படிங்கிறது இவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதன் அடிப்படையில தான் ஸ்டீவன் டெல்லுடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே வந்து குடியேறி இருந்திருக்கான். அந்த ஸ்டீவனை பத்தி மோனிகா இவன் கிட்ட சொல்லும் போது ஆரம்பத்துல டெல் வந்து நம்பவே இல்லை, பாக்குறதுக்கு நல்ல மனுஷன் மாதிரியே இருக்காரு, அவர் கண்டிப்பா பண்ணிருக்க சான்ஸ் இல்ல அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்றாரு. ஆனா அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, புக் எழுதுறது சம்பந்தமா மேடிசன்ல இருக்கிற ஒரு பப்ளிஷரை பார்க்க போறது தான் ஜெசிகாவுடைய பிளானாவும் இருந்துச்சு. அதே சமயம் டீச்சர் கூட தானே போறா அப்படின்னு நினைச்சு எனக்கு எந்த சந்தேகமும் வரல. ஆனா கிளம்புறப்ப கூட என்கிட்ட ஜெசிகா என்ன கேட்டானா, நான் இவர் கூட போறது அம்மாவுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டா. சரி டீச்சர் கூட தானே போறா, எதுக்கு உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் தான் அதெல்லாம் பர்மிஷன் வாங்கிட்ட, நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சேன். ஆனா அந்த ஸ்டீவன் தன்னுடைய மகளை கடத்துவான் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு அந்த அப்பா ரொம்பவே வருத்தப்பட்டு மோனிகா கிட்ட சொல்லி இருந்திருக்காங்க. போலீஸுக்கு தகவல் கொடுக்கப்பட்டதுமே உடனடியா ஸ்டீவனுடைய வீட்டை போயிட்டு செக் பண்றாங்க. எப்படி ஜெசிகாவுடைய அப்பா அம்மா ஒரு டிவோர்ஸ்டு பேரண்ட்ஸா இருக்காங்களோ அதே மாதிரி தான் இந்த ரயனுடைய அப்பா அம்மாவும் அதே வீட்டுல டிவோர்ஸ்டு பேரண்ட்ஸா இருந்திருக்காங்க. ஆனா ரயனுடைய அப்பாவான ஸ்டீவன் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி, அதாவது இந்த டெல்லுடைய வீட்டுக்கு பக்கத்துல வந்து குடியேறுவதற்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் பிரிந்த பொண்ணா தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு ஒன்னா ஒரு வீட்டில் இவங்க வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. இந்த நேரத்தில் தான் ஜெசிகா கூட அவன் எங்கேயோ ஓடி போயிட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வர ஆரம்பிக்குது. தொடர்ந்து ஜெசிகா காணாம போயிட்டாங்க அப்படின்ற செய்தியை பத்தி பல போஸ்டர் எல்லாமே அந்த மாகாணம் முழுக்க ஒட்டப்பட ஆரம்பிக்குது. யாராவது ஏதாவது டிப் கொடுப்பாங்க, அதை வச்சு ஏதாவது கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட போலீஸ் ஆஃபீஸர் ட்ரை பண்ணாங்க. பட் என்னதான் நிறைய பேர் க்ளூஸ் கொடுத்தாலுமே அது எல்லாமே க்ளூலெஸ் க்ளூவா தான் அமைய ஆரம்பிக்குது. தொடர்ந்து இந்த ஸ்டீவனுடைய வீட்டை தேடி பார்த்ததுல தான் ஒரு முக்கியமான ஒரு தடயத்தை அவங்க மீட்டெடுக்கிறாங்க. அது என்னன்னா, ஒரு கடையில இருந்து கொடுக்கப்பட்ட ஒரு பில் ரிசிப்ட். அந்த பில் ரிசிப்டை படிச்சு பார்க்கும்போது தான் டக் டேப், கத்தி, கயிறு அப்படின்னு கிட்னாப் பண்ணுவதற்கு ஒரு ஆளை கடத்தி வைப்பதற்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே இந்த ஸ்டீவன் வாங்கியிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த விஷயத்தை இவன் சடனா பிளான் பண்ணல, முன்கூட்டியே திட்டமிட்டு தான் கடத்திட்டு போயிருக்கான். சீக்கிரமாவே அந்த பொண்ணை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பல சீக்ரெட் ஆபரேஷன்லாம் இறங்கி பார்க்குறாங்க. பட்
மெத்தட் எல்லாமே அது தோல்வியை மட்டும்தான் சந்திக்குதே தவிர ஜெசிகாவை பத்தின எந்த ஒரு தடயத்தையுமே கொடுக்கவே இல்லை. இப்படியே நாட்கள் வாரங்கள் ஆகுது, வாரங்கள் மாதங்கள் ஆகுது. ஜெசிகா கிட்ட இருந்து எந்த ஒரு லெட்டருமே வரல. ஃபேமிலியுமே பல இடங்கள்ல தேடி பார்க்குறாங்க. போலீஸுமே ஒரு கட்டத்தில் தளர்ந்து போய் இந்த தேடுதல் வேட்டையை கூட நிப்பாட்டி இருந்திருக்காங்க. ஆனால் ஃபேமிலியில் இருக்கிறவங்க மட்டும் தொடர்ந்து ஜெசிகா எப்படியாவது வீட்டுக்கு வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு மனம் தளராம தேடிக்கிட்டே தான் இருக்காங்க. முக்கியமா ஜெசிகாவுடைய மாமா மட்டும் அவ எத்தனை நாள் வேணாலும் காணாம போயிருந்தாலும் அது 10 வருஷமா இருந்தாலும் கூட நாங்க சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையோட தான் பேட்டிகள்ல சொல்லிக்கிட்டே வராரு. இவர் கொடுத்த அந்த பேட்டிக்கு பிறகுதான் அமெரிக்கா முழுக்க இந்த ஜெசிகா காணாம போயிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வர ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் நவம்பர் மாசத்துல வின்டர் சீசன் வரப்போறதுனால அந்த குளிர்காலத்துல தன்னுடைய மகள் எப்படி தாங்கிக்க போறா, அவளுக்கு உண்டான உடைமைகள்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மோனிகா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த அந்த நேரத்துல தான் ஜெசிகா காணாம போய் 2 மாசத்துல போலீஸுக்கு ஒரு முக்கியமான ஒரு பிரேக் த்ரூ ஒன்று கிடைச்சிருந்திருக்கு. அவங்களுக்கு வந்த ஒரு போன் கால் படி நேரடியா கன்சாஸ் சிட்டியில இருக்கிற ஏர்போர்ட்டுக்கு போயிருந்திருக்காங்க. அதாவது ஜெசிகாவுடைய வீடு இருக்கிற இடத்துல இருந்து 835 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கன்சாஸ் சிட்டி ஏர்போர்ட்டோடைய பார்க்கிங் லாட் கிட்ட இந்த ஸ்டீவனுடைய கார் இருக்கிறத தகவல் கிடைச்சிருந்திருக்கு. அதன் அடிப்படையில் சம்பவ இடத்துக்கு போயிட்டு அந்த காரெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது எந்த ஒரு தடயமுமே அவங்களுக்கு கிடைக்கல. மேற்கொண்டு அவன் உள்ளூருக்குள்ளேயே தான் டிராவல் பண்ணியிருக்க சான்ஸ் இருக்கிறதுனால, அதாவது உள்நாட்டுக்குள்ளேயே டிராவல் பண்ணி போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால அவன் என்ன பெயர் வேணாலும் சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம். அதனால அந்த டாக்குமெண்ட் ரெக்கார்டெல்லாம் பெருசா உதவி பண்ணாதுன்னு தான் போலீஸ் ஆபீசர் நினைச்சாங்க. இப்படியே நாட்கள் உருண்டோட ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் கிறிஸ்மஸும் வந்துருச்சு. மகள் இல்லாத அந்த கிறிஸ்மஸை ரொம்பவே கவலையோட கொண்டாடிக்கிட்டு இருந்த மோனிகா அந்த சர்ச்சில் போயிட்டு பிரேயர் பண்ணி தன்னுடைய மகளை எப்படியாவது திருப்பி அனுப்பிடு அப்படின்னு ஜீசஸ் கிட்ட பிரேயர் பண்ண 3வது நாளே சரியா டிசம்பர் 28, 1995 ஜெசிகா காணாம போன 104வது நாள் அன்னைக்கு FBI இன்வெஸ்டிகேட்டரான ஜெரி சவுத்வர்த்துக்கு நைட்டு ஒரு 11 மணிக்கு ஒரு முக்கியமான ஒரு போன் கால் ஒன்று வந்திருக்கு. அந்த போன் கால் எங்க இருந்து வந்திருக்குன்னா அந்த நாட்டோடைய ரொம்பவும் பாப்புலரான ஒரு ஷோவான அமெரிக்காஸ் மோஸ்ட் வாண்டட் அப்படின்ற ஷோல இருந்து ஒரு கால் ஒன்று இந்த இன்வெஸ்டிகேட்டருக்கு வந்திருக்கு. அந்த கால்ல பேசின நபர் என்ன சொல்றாருன்னா, நம்ம ஆல்மோஸ்ட் இந்த கேஸை முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களுடைய இந்த மீடியா ஹவுஸுக்கு ஒரு பொண்ணு கால் பண்ணாங்க. நாங்க கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி எங்க ஷோல கூட ஜெசிகா காணாம போயிட்டாங்க அப்படின்ற செய்தியை கூட நாங்க பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். அதை பார்த்த ஒரு பொண்ணு, நான் டெக்சாஸ்ல ஹியூஸ்டன் அப்படின்ற பகுதியில் இருந்து பேசுறேன். எனக்கு நீங்க சொன்ன இந்த 2 பேருமே நல்லா தெரியும். ஆனா அவங்களுடைய பேர் ஸ்டீவன் ஆலிவர் மற்றும் ஜெசிகாலாம் கிடையாது. அவங்களுடைய பேர் டேவ் ஜான்சன் மற்றும் செண்டி ஜான்சன். இவங்க 2 பேரும் அப்பா மகள். இவங்க ஒரு ஹோட்டல்ல தான் தங்கியிருக்காங்க. நான் இவங்கள அடிக்கடி பார்த்துருக்கேன் அப்படின்னு ஒரு முக்கியமான தகவலா அந்த பெண் எங்க கிட்ட கொடுத்தாங்க. நீங்க சீக்கிரமா அந்த ஹோட்டலுக்கு போய் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது தடயம் கிடைக்கும் அப்படின்னு அந்த மீடியா ஹவுஸ்ல இருந்து இந்த இன்ஃபர்மேஷனை அந்த இன்வெஸ்டிகேட்டர் கிட்ட கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் இமிடியேட்டா டைம் வேஸ்ட் பண்ணாம தங்களுடைய டீம் கூட நேரடியா FBI அந்த ஹோட்டலுக்கு போயிருந்திருக்கு. அங்க போய் அந்த ஹோட்டலுடைய டோரை தட்டும் போது தான் ஜெசிகா உள்ள பயத்தோடைய நடுங்கிக்கிட்டு இந்த ஸ்டீவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க. அப்போ ஸ்டீவன் என்ன சொல்றானா, நீ ஏதாவது இடக்கு முடுக்கா பண்ணணும்னு நினைச்சினா உன்னை குத்தி கொலை பண்ணிடுவேன், அதனால அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா டோரை வந்து அவன் திறந்திருக்கான். அப்போ யார் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நாங்க FBI ஏஜென்ட் வந்திருக்கோம், உங்க ரூமை நாங்க செக் பண்ணணும், உள்ள வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இன்னொரு பக்கம் ஜெசிகாவுக்கோ உண்மையிலேயே அது FBI தானா அப்படின்ற ஒரு பயமும் பதட்டமும் ஏற்பட ஆரம்பிக்குது. ஒருவேளை வேற யார்கிட்டயாவது நம்ம மாட்ட போறோமா, நம்மளுடைய அம்மாவை நம்மளால பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு கவலையும் அந்த பொண்ணுடைய மனசுக்குள்ள ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. இந்த நேரத்துல தான் அந்த ஆபீசர் தங்களுடைய பேட்ஜை காட்டினதுமே முழு நம்பிக்கையுமே இந்த ஜெசிகாவுக்கு திரும்ப ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த ரூம்குள்ள நுழைஞ்ச ஆபீசர்ஸ் இமிடியேட்டா ஜெசிகாவை மீட்டெடுக்கிறாங்க. அதே சமயம் 38 வயது நேர்ந்த ஸ்டீவன் ஆலிவருமே கைது பண்ணி தனித்தனி கார்ல அரெஸ்ட் பண்ணிட்டு தங்களுடைய ஊரை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் விஸ்கான்சின் அப்படின்ற மாகாணத்துல இருக்கிற இந்த ஜெசிகாவுடைய அம்மாவான மோனிகாவுக்கு கால் பண்ணும்போது அவங்க வந்து தன்னுடைய அக்கா கிட்ட நாம இன்னைக்கு எந்த சர்ச்சுக்கு போகலாம், எந்த இடத்துல மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்துல கால் வெயிட்டிங்ல வந்து விழுந்திருக்கு. உடனடியாக அந்த காலை கட் பண்ணிட்டு என்னன்னு சொல்லி கேட்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சி மாதிரி ஜெசிகா கிடைச்சிட்டா அப்படின்ற தகவலை அந்த இன்வெஸ்டிகேட்டர் தெரிவிக்கிறாங்க. அந்த ஒரு ஃபோன் கால் மோனிகாவுடைய லைஃபையே மாத்தின மாதிரி ஃபீல் பண்ணாங்க. ரொம்பவும் சந்தோஷத்தோடைய உச்சிக்கு போயிட்டு வந்ததா சொல்றாங்க. இவ்வளவு நாள் நம்ம கஷ்டப்பட்டதுக்கும் நம்மளுடைய பிரேயருக்கும் சரியான பலன் கிடைச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க. இன்னொரு பக்கம் ஜெசிகாவுக்கு சில மனரீதியா பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு சில ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட விசாரிக்கும் போது தான் அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, எப்படி அவன் கடத்தினா அப்படின்ற முதற்கொண்டு எல்லா டீட்டெயிலுமே ஒன்று விடாம சொல்லி இருந்திருக்காங்க.
இந்த கதை இன்னைக்கு நேத்தோ ஆரம்பிக்கல, நான் சின்ன பிள்ளையா இருக்கிற நேரத்திலே ஆரம்பிச்சிருச்சு. என்னைக்கு அவர் பக்கத்து வீட்டில் வந்து குடியேறினாரோ, வேலை கிடைக்காம கொஞ்ச நாட்கள் கழித்து என்னுடைய ஸ்கூல்ல எப்போ வேலை கிடைச்சதோ அப்பையில இருந்தே என்னை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆரம்பத்தில் என்னை அப்ரிஷியேட் பண்ணி நல்லா ரைட் பண்றா அப்படின்னு சொல்லி என்னை அப்ரிஷியேட் பண்ணாரு. நாளை பின்ன கொஞ்ச நாட்கள் பக்கத்து வீட்டுக்காரர்னு சொல்லிட்டு என்ன அவருடைய ரூமுக்கு கூப்பிட்டாரு. நீ ஏன் சரியா பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லி என்னை கண்டிக்க ஆரம்பிச்சாரு. அதே சமயம் நீ அழகா இல்ல, உன்னை யாருமே பார்க்க மாட்டாங்க, உன்னை யாருமே கேர் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு மேனிபுலேட் பண்ண ஆரம்பிச்சாரு. இதை தவிர அந்த ரைட்டிங்ல நான் மிஸ்டேக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சேர்ல உட்கார்ந்து இருந்த நேரத்துல என்னை மடியில உட்கார வச்சு என்கிட்ட சில விஷயங்கள்லாம் பண்ணாரு. ஆனா அன்னைக்கு அவர் என்ன பண்ணாரு ஏது பண்ணாரு அப்படிங்கிறது எனக்கு சரியா புரியல. ஆனா அந்த நேரத்துல நான் கொஞ்சம் அக்லியா ஃபீல் பண்ணேன். ஆனா நான் வளர வளரதான் அவர் தனக்கு என்ன பண்ணாரு அப்படிங்கிறது எனக்கு லேட்டரா புரிஞ்சிச்சு. அப்போயில இருந்தே அவர் மேல ஒரு வெறுப்பு தான் எனக்கு வர ஆரம்பிச்சுது. இதை தவிர தொடர்ந்து நீ நல்லா இல்ல, ரொம்ப அசிங்கமா இருக்க, நீ குண்டா இருக்க, உனக்கு புத்தியே இல்ல, உன்னை யாரும் விரும்ப மாட்டாங்க அப்படின்ற மாதிரியே மேனிபுலேட் பண்ணிட்டே வந்தாரு. ஒருவேளை நான் அவர் சொல்ற மாதிரி கேட்கலனா அவர் என்கிட்ட மறுபடியுமே இதே மாதிரி அபியூஸ் பண்ண ஆரம்பிப்பாரு. இதை தவிர அவருடைய வார்த்தைகளை நான் கேட்கலனாலும், இதை பத்தி என்னுடைய அப்பா அம்மா கிட்ட சொன்னாலும் உன்னையும் உங்களுடைய அப்பா அம்மாவையும் கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு என்னை மிரட்டினாரு. தன்னுடைய குடும்பத்துக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்ற பயத்தோடையே நான் நீண்ட நாட்கள் வரைக்கும் இதை யாருக்கிட்டையுமே சொல்லவே இல்லை. இந்த நேரத்தில் தான் இவர் தான் கிட்ட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச என்னுடைய அம்மா இந்த மாதிரி பழகாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதன் அடிப்படையில் அவர் வீட்டை காலி பண்ணிட்டு என்னுடைய அப்பாவுடைய வீட்டுக்கு பக்கத்திலே, ஏன்னா நான் வீக்கெண்ட் நேரத்தில் நான் அங்கே வருவேன்னு சொல்லிட்டு என்னுடைய அப்பாவுடைய வீட்டுக்கு பக்கத்திலே வந்து அவர் தங்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த நேரத்தில் புக் எழுதுறது சம்பந்தமா ஒரு பப்ளிஷரை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னாரு. அப்போ அவர் மேல இருந்த பயத்தினால நானும் சரின்னு சொன்னேன். நேரடியா என்னுடைய அப்பா கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டாரு. அப்போ என்னுடைய அப்பாவுக்கும் ஏற்கனவே நடந்த விஷயங்கள் எதுவும் தெரியாது. அம்மாவா இருந்தா கண்டிப்பா என்ன போக விட்டுருக்க மாட்டாங்க. இருந்தாலும் அப்பா கிட்ட அம்மாவுக்கு இது தெரியுமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதெல்லாம் தெரியும், நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்னதுனால நான் வேற வழி இல்லாம அப்பா சொன்னதை கேட்டு இவன் கூட போக ஆரம்பிச்சேன். ஒருவேளை என்னுடைய குடும்பத்தை ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்ற ஒரு பயமும் எனக்குள்ள இருந்துச்சு. பட் உண்மையிலே அன்னைக்கு ஒரு பப்ளிஷரை தான் பார்க்க போறோம், திருப்பி நம்ம வீட்டுக்கு வந்துருவோம் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா கார்ல உட்கார்ந்த கொஞ்ச நேரத்திலேயே எனக்கு தூக்கம் வந்துருச்சு. கண்ணை முழிச்சு பார்த்தாதான் எனக்கு காருக்குள்ளேயே என்னுடைய காலை ஒரு இடத்துல கட்டி போட்டிருக்காங்கிறதே எனக்கு தெரிஞ்சிச்சு. அதே சமயம் நாங்க இரவு முழுக்க அன்றைய தினம் கார்ல டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்தோம். என்ன வற்புறுத்தி ஒரு லெட்டரை கூட எழுத வச்சான். அதுக்கப்புறம் நாங்க டைரக்டா கன்சாஸ்ல இருக்கிற ஏர்போர்ட்டுக்கு போனோம். அதாவது என்னுடைய வீட்டில இருந்து 800 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கன்சாஸ் சிட்டி ஏர்போர்ட்ல போயிட்டு எங்களுடைய காரை பார்க் பண்ணிட்டு அங்கிருந்து என்ன ஏர்போர்ட்டுக்குள்ள கூட்டு போனா அந்த நேரத்துல பேக்குக்குள்ள கத்திய வச்சு என்ன மிரட்டிக்கிட்டே வந்தான். நீ ஏதாவது எடக்கு முடுக்கா பண்ணினா உன்னுடைய குடும்பத்தை நான் மொத்தமா காலி பண்ணிடுவேன். நீ ரொம்ப அழகா இருக்க, உன்னுடைய குடும்பத்தார்கள் யாரும் தேட மாட்டாங்க, உன்னை நான் கடத்திட்ட, நீ அவங்களுக்கு தேவைப்படல, அதனால நீ அவங்கள பத்தி யோசிக்க வேண்டாம், என் கூடயே இனிமே வந்துரு அப்படின்ற மாதிரி மிரட்டினபடியே என்னை ஏர்போர்ட்டுக்குள்ள அழைச்சிட்டு போனா. அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவங்க யாராவது இவனை பார்த்து என்னை காப்பாத்திடுவாங்களோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா அது எல்லாமே ஒரு ஏமாற்றத்தை மட்டும்தான் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அந்த நேரத்துல சிசிடிவியோ மெட்டல் டிடெக்டரோ எதுவுமே கிடையாது. இதனால எல்லா சுச்சுவேஷனும் அவனுக்கு சாதகமா அமைஞ்சிச்சு. அதே சமயம் அவ்வளவு பெரிய பப்ளிக் பிளேஸ்லயுமே யாருமே அவனை நோட் பண்ணவே இல்லை. தொடர்ந்து என்னை மேனிபுலேட் பண்ணி மிரட்டிக்கிட்டே செக்கிங் எல்லாமே முடிச்சுட்டு ஃபிளைட்ல போய் உட்கார்ந்தோம். அதன் பிறகுதான் எனக்கு சுத்தமா என்னை யாரும் காப்பாற்ற வரமாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கையே போச்சு. அந்த விமான பயணம் முடிஞ்சதும் டைரக்டா என்ன ஒரு ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போனா. இதை தவிர உங்களுடைய ஐடென்டிட்டியை மாத்துறதுக்கு உண்டான பல வேலைகள்ல அவன் ஈடுபட்டான். அதன் அடிப்படையில் என்னுடைய பேரை சிண்டி ஜான்சன் மாத்தினா, அவனுடைய பேரை டேவ் ஜான்சன் மாத்தினா. அதன் பிறகு நாங்க 2 பேரும் ஒரு ஹோட்டலுக்கு போனோம். அந்த நேரத்தில் அவன் என்ன சொல்றானா, நாங்க 2 பேரும் அப்பா மகள், என்னுடைய அம்மாவும் ட்வின் பிரதரும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டதாகவும் ஒரு சேஞ்சஸ்க்காக நாங்க இந்த ஊருக்கு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த ஹோட்டல்ல இருந்த ஆட்கள் கிட்ட சொன்னா. அதன் அடிப்படையில் அவங்க ஒரு ரூம் ஒன்று கொடுத்தாங்க. அந்த ரூம்ல தங்கிக்கிட்டு இருக்கும் போதே யாராவது எங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்களா அப்படின்ற ஒரு பயமும் அவனுக்குள்ள இருந்துச்சு. அதன் அடிப்படையில் அவன் ஜன்னலையே பார்த்துக்கிட்டே இருப்பான். தொடர்ந்து அவனுக்குள்ள பயம் இருந்துகிட்டே இருந்ததுனால என்ன பண்றதுன்னு தெரியாம வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சான். அந்த நேரத்துல தான் அந்த ஹோட்டல்ல அவன் என்ன சொன்னானா, எனக்கு ஹோம் ஸ்கூலிங் நடக்கிறதாவும் இதனால அவளை வெளியிலேயே நீங்க பார்க்க முடியாது, யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தான். அதன் அடிப்படையில் அந்த ஹோட்டல்ல அந்த நேரத்தில் ரெனோவேஷன் ஒர்க்லாம் நடந்துகிட்டு இருந்ததுனால ஒரு பிரைவேட் பிளேஸ்ல இருக்கிற ஒரு அறையுமே எங்களுக்கு கொடுத்தாங்க. ஆனா அந்த அறைக்குள்ள போகும்போது ரொம்ப குப்பையா கரப்பாம்பூச்சிகளா இருந்துச்சு. எனக்கு பயங்கர பயமா இருந்துச்சு. சாப்பாடு கூட அவன் சரியா தரமாட்டான். நீ குண்டா இருக்க, அசிங்கமா இருக்க, உனக்கு சாப்பிட்றதுக்கு என்னைக்கு தகுதி இருக்கோ அன்னைக்கு உனக்கான சாப்பாடை நான் தரேன் அப்படின்ற மாதிரி என்னை மிரட்டுவான். தொடர்ந்து நீ அசிங்கமா இருக்க, கேவலமா இருக்க, நீ நல்லா இல்லை, உன்னுடைய குடும்பத்தார்கள் யாரும் உன்னை தேடல, அதனால நீ அவங்கள பத்தி நினைக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லி என்னுடைய பெயரை
எல்லாரையுமே சிண்டி ஜான்சன்னே கூப்பிட ஆரம்பிச்சான். இதனால என்னுடைய ஐடென்டிட்டி மெல்ல மெல்லமா மறக்க ஆரம்பிச்சிச்சு. இதை தவிர ஒருவேளை அவனை எதிர்த்து ஏதாவது பண்ணிட்டா கூட என்னை தொடர்ந்து மென்டலாகவும் பிசிக்கலாகவும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தான். நாளுக்கு நாள் அவனுடைய டார்ச்சர்கள் எல்லாமே அதிகரிச்சது. இப்படி இருந்த நேரத்துல தான் எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சிட முடியுமா அப்படின்ற மாதிரி கூட நான் யோசிச்சேன். ஆனா அவன் எப்போதுமே டோரை வெளியில பூட்டிட்டு போயிடுறதுனால என்னால அங்கிருந்து தப்பிக்கவே முடியல. இந்த நேரத்துல தான் அந்த ரூம்குள்ள இருந்த ஒரு டெலிஃபோன்ல என்னுடைய அம்மாவுடைய டெலிஃபோன் நம்பர் நல்லா தெரியுங்கிறதுனால அவங்களுக்கு கால் பண்ண. ஆனா கால் பண்ணி பார்த்தாலுமே கால் போகவே இல்லை. அப்போதான் இந்த டெலிஃபோன்ல ரீவயர் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. அதாவது நம்பரை சுத்தி போடுற அந்த டெலிஃபோன்ல 5ங்கிற இடத்துல 1 ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான், 1ங்கிற இடத்துல 3 ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான். இந்த மாதிரி நம்பர்ஸோடைய ஆர்டரை மாத்தி மாத்தி வச்சிருந்ததுனால யாருக்கு கால் பண்ணாலும் போகாத மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருந்ததுனால என்னுடைய அம்மாவுக்கு கால் பண்ணாலும் அன்னைக்கு போகவே இல்லை. தொடர்ந்து என்னுடைய அம்மா எப்படியாவது என்னை காப்பாத்திடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையோடைய அந்த ரூம்குள்ளேயே பல நாட்கள் அழுதுகிட்டு இருந்தேன். ஒரு நாள் இந்த ஸ்டீவன் ஆலிவர் நல்லா தூங்குனதுக்கு பிறகு திடீர்னு எழுந்து ரொம்பவே அழுத. எனக்கு மனசு தாங்கிக்கவே இல்லை. என்னை யாராவது வந்து காப்பாத்திடுவாங்களா, என்னுடைய ஊர்ல இருந்து வரக்கூடிய ட்ரக் ஏதாவது வருதா அப்படின்னு சொல்லி ஜன்னல் வழியெல்லாம் பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது தான் தொடர்ந்து என்னுடைய அப்பா அம்மா தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. அது எப்படின்னா அந்த ட்ரக்ல வந்து நான் காணாம போயிட்டேன் அப்படின்ற ஒரு மிஸ்ஸிங் போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க. ஸோ இதை வச்சுதான் என்னுடைய அப்பா அம்மா தொடர்ந்து தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற நம்பிக்கையே எனக்கு வந்துச்சு. ஆனா நாட்கள் ஆக ஆக என்னுடைய அப்பா அம்மா வராததுனால அந்த நம்பிக்கை மெல்ல மெல்லமா குறைய ஆரம்பிச்சது. என்னுடைய பழைய நினைவுகள் எல்லாமே மறக்க ஆரம்பிச்சது. என்னுடைய அப்பா அம்மா முகமும் மறக்க ஆரம்பிச்சிருச்சு. தொடர்ந்து நான் ஜெசிகா அப்படிங்கிறத மறந்து சிண்டி ஜான்சனாவே அந்த இடத்துல வாழ ஆரம்பிச்சிட்டேன். ஒருவேளை பழசெல்லாம் ஞாபகம் வந்து ஏதாவது பண்ணா அவன் என்ன பயங்கரமா போட்டு அடிப்பான். இப்படியே என்னுடைய லைஃப் போய்கிட்டு இருந்த அந்த நேரத்துல தான் அமெரிக்கா மோஸ்ட் வாண்டட் என்ற ஷோல என்னை பத்தி பப்ளிஷ் பண்ணாங்க. முக்கியமா அந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ண ஜான் வால்ஸ் அப்படின்றவர் தன்னுடைய பையனையுமே இதே மாதிரி ஒரு கிட்னாப்பிங்ல இழந்துட்டதுனால அவர் இந்த ஷோ மூலியமா தான் காணாம போயிட்டதா பப்ளிஷ் பண்ணாரு. பட் அந்த விஷயம் தான் பின்னாடி எனக்கு பெரிய உதவியா இருந்துச்சு அப்படின்னு ஜெசிகா போலீஸ் கிட்ட இந்த வாக்குமூலம் எல்லாத்தையுமே கொடுத்திருக்காங்க. இவ்வளோ கொடூரங்கள் அனுபவிச்ச ஜெசிகாவுக்கு அதுக்கப்புறமும் பெரிய பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. முக்கியமா அவங்களால அந்த இன்சிடென்ட்ல இருந்து வெளியிலேயே வர முடியல. ரொம்பவே மனதளவில் மென்டலி அவங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதுல இருந்து அவங்க மீண்டு வரதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் பல வருஷங்கள் கூட ஆணுச்சு. இதை தவிர படிக்கலான்னு ஸ்கூல் காலேஜ் போய் சேர்ந்திருந்தாலும் அங்கேயுமே இவங்களுக்கு அதை பத்தி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. பட் இந்த கடத்தல் அவங்களுடைய லைஃப்ல ஒரு பெரிய பாதிப்பை தான் ஏற்படுத்தி இருந்துச்சு. பட் என்னதான் அவங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்தாலும் அதெல்லாம் பெருசா கண்டுக்காம நாளை பின்ன நிறைய டிகிரிஸ்லாம் முடிச்சு லா என்ஃபோர்ஸ்மெண்ட்ல ஒரு லாயரா பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு சம்பந்தமா யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு சில உதவிகள்லாம் பண்ணிக்கிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் ஜெசிகாவை கடத்தினா அந்த ஸ்டீவன் மேல இருக்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாமே நிரூபிக்கப்பட்டதுனாலையும் பாலியல் நோக்கத்துக்காக ஒரு மைனர் பொண்ணை கடத்தினா அப்படிங்கிறதுக்காகவும் அவங்கள கடத்தினது மட்டும் இல்லாம பாலியல் சீண்டல் மென்டலி டிஸ்டர்ப் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு 1997 ஜூன் மாசம் ஆகல அவனுக்கு 40 ஆண்டு காலம் சிறை தண்டனையை அந்த நாட்டு நீதிமன்றம் கொடுத்திருந்திருக்கு. தற்போதைக்கு இந்த ஸ்டீவன் ஆலிவர் ஜெயில தான் கம்மி பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த கேஸ்ல ஜெசிகா வந்து ஆரம்பத்திலே தனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கறத தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லி இருந்தாங்கன்னா, பயப்படாம சொல்லி இருந்தாங்கன்னா அவங்க இதுல இருந்து இன்னைக்கு தப்பிச்சு இருந்திருப்பாங்க. பட் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு மீண்டு வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் உமனா இருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்கள நம்ம பாராட்டி தான் ஆகணும். நம்ம பெண் குழந்தைகளுக்கு ஏதாவது நடந்தா அதை பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்ற ஒரு மனநிலைய அந்த குழந்தைகளுக்கு உருவாக்கி வச்சிருக்கிறது ரொம்பவே அவசியமான ஒண்ணுன்னு கூட சொல்லலாம். அதே போல ஒரு ஆண் குழந்தை கிட்டையும் எப்படி பெண்கள் கிட்ட நடந்துக்கணும், என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கறத சொல்லி வளர்க்கறதுமே இந்த சமூகத்துக்கு மிக முக்கியமான ஒரு அங்கமா நான் பாக்குறேன். நீங்க இந்த ஜெசிகாவுடைய கடத்தல் வழக்கை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் இந்த ஸ்டீவன் ஆலிவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. டீனேஜ் பருவத்தில் இருக்கிற பெண்கள் மேல ஆசை கொண்ட இந்த மாதிரியான மனித மிருகங்கள் உங்களை சுத்தி எங்க வேணாலும் இருக்கலாம். அவனுங்க கிட்ட இருந்து உங்களுடைய குழந்தைகளை பத்திரமா பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. நிச்சயம் இந்த சம்பவம் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வா இருந்திருக்கும் அப்படிங்கறத நான் நம்புறேன். நீங்க இந்த சம்பவத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் ஜெசிகாவுடைய மனநிலை பத்தியும் இந்த ஸ்டீவன் ஆலிவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதை பத்தி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.